ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் தவிர்த்துவிட்டு உன்னுடைய கடந்த கால நிகழ்வுகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களையும் கவலைகளையும் மறந்துவிட்டு நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். இத்தனை நாட்களாக நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட வேதனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்று முதல் உன் வாழ்வில் பல மாற்றத்தக்க அதிசயங்கள் நிகழத்தான் போகிறது. எப்பொழுதுமே ஏன் பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உன் கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து வெளியே வராமல் அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு எப்போதும் ஒருவித குழப்பத்தோடும் பயத்தோடும் இருந்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே. அந்த நிகழ்வுகளை மனதில் நினைத்து கொண்டு அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன்னுடைய நிகழ்காலத்தை இழந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகிறதா? நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை சாதுரியமாகவும் தன்னம்பிக்கையோடும் தைரியமாகவும் வாழ பழகி கொண்டாலே உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய வரும் காலம் பிரகாசமான காலமாகவே இருக்கும். கஷ்டம், வேதனை, போராட்டம், துன்பம் அனைத்துமே அனைவருக்குமே இயல்புதான். அனைவருமே அதை கடந்து தான் வர வேண்டும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி எல்லாம் அவரவர் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். நாம் அதை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி முன்னேறி வருவதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஒவ்வொரு மனிதனின் மனதுக்குள்ளும் பண கனவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கனவுகளை துரத்தி செல்லும் வேளையில் பல கவலைகள் வருவதும் உண்டு. வெற்றி என்னும் சிகரத்தை அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது தோல்வி என்னும் பள்ளத்தில் விழுந்து உன் மனதை மிக மிக கலங்கடித்து கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை பார்த்து நீ மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறாய். பல கவலைகளின் கலவையால் தான் மனிதன் மன சோர்வு அடைகிறான். எதையுமே செய்ய முடியாமல் தவித்து கொண்டே இருக்கிறான். இது போன்ற மன சோர்வுக்கு தீர்வுதான் விடாமுயற்சி. வீணான முயற்சி என்று நினைத்து செய்பவன் தோல்வியால் துவண்டுதான் விடுகிறான். விடாமுயற்சியோடு துணிந்து செய்பவன் தோல்வியையே தோற்கடிப்பான். தன்னம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடி. மிக சாதுரியமாக எடுத்து வைத்து வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான அத்தனை வழிகளையும் செய்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் உன் வசம் ஆகும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். தன்னம்பிக்கையோடு இருந்தா வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலாம். தோல்வியையும் நம் வசமாக்கி கொள்ளலாம் வெற்றியாக அப்படின்னு விளக்கும் விதமாக ஒரு தன்னம்பிக்கை கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த விவசாயி ஒருவன் கழுதை ஒன்று வளர்த்து வந்தான். பொதி சுமக்கும் வேலைகளுக்கு அந்த கழுதையை பயன்படுத்தியும் வந்தான் அந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்த அந்த விவசாயி. அந்த கழுதைக்கு ரொம்ப வயதாகி விட்டதால் அது நடந்து செல்வதற்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தது. அந்த வயதான கழுதையானது பொதி சுமந்து கொண்டு செல்லும் நேரத்தில் தெரியாமல் கால் இடறி அந்த விவசாயியின் தோட்டத்தின் அருகிலுள்ள தண்ணீரில்லாத வறண்ட கிணற்றில் விழுந்துவிட்டது அந்த கழுதை. தண்ணீரில்லாத வறண்ட கிணற்றுக்குள் உள்ளே விழுந்த வயதான கழுதை கத்திக்கொண்டே இருந்தது. அந்த வயதான கழுதையை எப்படி அந்த நீரில்லாத வறண்ட கிணற்றிலிருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றுவது அப்படிங்கிற அவன் யோசித்து கொண்டே இருந்தான். விடுகின்ற வரைக்கும் யோசித்து பார்த்தான். அந்த விவசாயியின் நினைவில் ஒரு யோசனை கூட அவனுக்கு வரவே இல்லையாம். அந்த வயதான கழுதையை காப்பாற்ற எடுக்கும் எல்லா முயற்சிகளும் அந்த கழுதையை விற்கும் விலையை விட அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பல விதத்திலையும் அவன் யோசித்து பார்த்து கொண்டே இருந்தான்.
யோசிச்சு யோசிச்சு அவனும் ஒரு முடிவுக்கு வந்தான். எப்படியும் தண்ணியே இல்லாத அந்த வறண்ட கிணற மூட தான் வேணும். அப்படியும் இல்லாமல் இந்த வயதான கழுதை அப்படிங்கிறதுனால அதை வச்சு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதை காப்பாற்றுவது அப்படிங்கிறது தேவையில்லாதது ஒரு வேலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து விட்டான் அந்த விவசாயி. ஆதலால் வயதான கழுதையுடன் அப்படியே தண்ணீர் இல்லாத வறண்ட கிணற்றிலேயே மண்ணை போட்டு மூடிவிடலாம் அப்படின்னு முடிவு செய்தான். அருகில் உள்ள அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட்டான். அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவருமே ஒன்று திரண்டாங்க. அவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அருகில் இருந்த ஒரு மண் மேட்டில் இருந்த மண்ணை மண்வெட்டியால் வெட்டி அள்ளி கொண்டு வந்து அந்த தண்ணீர் இல்லாத வறண்ட கிணற்றில் கொட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாரும் சேர்ந்து மண்ணை கொட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த வறண்ட கிணற்றுக்குள் உள்ளே இடறி விழுந்த அந்த வயதான கழுதை மேலே நடப்பதை உணர்ந்து கொண்டு மரண பயத்தில் ரொம்பவே கத்தியது. நம்மளை மண்ணு போட்டு மூட போகிறாங்க, நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிறத அந்த கழுதை நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. இவ்வளவு நாள் நம்ம இந்த விவசாயிக்கு கஷ்டப்பட்டு உழைச்சோமே, அதை பற்றி கொஞ்சம் கூட இந்த விவசாயி கவலையே படாமல் நம்மளை உயிரோடு இப்போ மரண படுக்கையில் தள்ள வச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி ரொம்பவே மன வேதனைப்பட்டுச்சு. ஆனால் அந்த கழுதையின் அரளரை கத்தலை யாருமே சட்டை செய்யவே இல்லை. அவர்கள் எல்லாருமே அந்த கிணற்றின் அருகில் இருந்த மண்மேட்டிலிருந்து மண்ணை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அந்த வறண்ட கிணற்றுக்குள் தொடர்ந்து கொட்டி கொண்டே இருந்தாங்க. முதல்ல மண்ணை கொட்டும் பொழுது பயந்த கழுதை கத்த ஆரம்பிச்சிச்சு. ஆனால் மண்ணை கொட்ட கொட்ட அந்த கழுதையின் சத்தம் கொஞ்சமாக குறைஞ்சதை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து கழுதையினோட அலறல் சுத்தமாக நின்றும் விட்டது. அவர்கள் தொடர்ந்து மண்ணை அள்ளி கொட்டி கொண்டே இருந்தாங்க. இப்படி மண்ணை அள்ளி கொட்டிய பிறகு ஒரு 10 நிமிடம் கழித்து அந்த விவசாயி கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தார். அப்போது அந்த விவசாயி பார்த்த காட்சியானது அவரை ரொம்பவே வியப்பில் ஆழ்த்தியது. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த வறண்ட கிணற்றுக்குள் மண்ணை கொட்டும் போது அந்த வயதான கழுதையானது தன் உடலை ஒவ்வொரு முறையும் உதறிவிட்டு அந்த மண்ணை கீழே தள்ளியது. அவர்கள் கொட்டிய மண்ணின் மீதே ஏறி நின்று வந்து ஏறி ஏறி கொஞ்சமாக அந்த கிணற்றுக்கு மேல் வரை வந்திருந்தது அந்த கழுதை. இப்படியே அந்த வயதான கழுதையானது கிணற்றின் கீழே இருந்து பல அடிகள் மேலே வந்திருந்தது. இது போல் மேலும் மேலும் மண்ணை கொட்ட கொட்ட கழுதையானது தனது முயற்சியை கைவிடாது, தன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாது, தன்னுடைய தன்னம்பிக்கையால் உடலை உதறிக்கொண்டே இருந்து அந்த வறண்ட கிணற்றுக்கு மேல் பாகம் வரைக்கும் வந்துவிட்டது. தன் மீது கொட்டிய மண்ணை ஒவ்வொரு முறையும் கீழே தள்ளிவிட்டு அந்த கொட்டிய மண்ணின் மீது ஏறி நின்று வந்தது அந்த வயதான கழுதை. அந்த வயதான கழுதையின் நின்றுவிடாத முயற்சியால் எல்லாருமே வியக்கும் வண்ணம், எல்லாருமே ஆச்சரியப்படும் வண்ணம் ஒரு வழியாக கிணற்றின் விளிம்பிற்கே வந்துவிட்டது கழுதை. அந்த வயதான கழுதையானது கிணற்றின் விளிம்பை எட்டியது. உயிர் பிழைத்த மகிழ்ச்சியில் சந்தோஷமா அந்த கழுதையானது ஒரே ஓட்டமாக அருகிலிருந்த வனத்திற்குள் ஓடி சென்று மறைந்தும் கொண்டது. தன் வாழ்க்கையும் இப்படிதான் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் நம்மை படுகுழியில் தள்ளிவிடும். நாம் செய்த நிகழ்வுகளால், நாம் செய்த தேவையில்லாத வேலைகளால் நாம் பல சமயம் படுகுழியில் நாமே தள்ளிவிட்டிருப்போம். துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே நம்மை ஆட்கொண்டு நாம் மீது சமாதியும் கட்ட பார்க்கலாம். ஆனால் நாம தான் அந்த கழுதையைப் போல நம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, தோல்வி நம்மை வந்து தடுத்தாலும் கூட, பல தடங்கல்கள் நம் வாழ்க்கையில் எட்டி பார்த்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு, விடாமுயற்சியோடு உதறி தள்ளிவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து நின்றோனா நிச்சயமாக நம்ம அந்த கழுதை போல நம் வாழ்க்கையையும் மிக உயரமாக வளர்ந்து காட்டலாம். சாமர்த்தியமாக செய்யும் செயல் எதுவானாலும் அதில் வெற்றி மட்டுமே மிஞ்சும். நம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நிரந்தர வெற்றி நம் வாழ்வில் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பெரிய குழியில் நாம் விழுந்தாலும் இதோடு நம்ம வாழ்க்கையே முடிந்து விட்டது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை மீட்டெடுப்பதற்கு எவருமே இல்லை அப்படின்னு எண்ணி அப்படியே குழியில் மூழ்கிவிடக்கூடாது. விடாமுயற்சி என்ற ஒன்றை கொண்டு நாம் நிச்சயம் மேலே எழுந்து வர வேண்டும்.
நம்மளுடைய மனதை முதலில் தன்னம்பிக்கையோடு வைத்துக்கொள்ள வேண்டும். நம்மீது என்ன விழுந்தாலும், வானமே இடிந்து தலையில் விழும் சூழ்நிலை நமக்கு வந்தாலும் அதை துடைத்து எறிந்து, தகர்த்து எறிந்து, வெற்றி என்னும் படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைய வேண்டும். அப்படி நாம் விடாமுயற்சியோடு நம்ம வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருந்தோன்னா நிச்சயமாக வெற்றி நம் வசம் ஆகும். உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் போராட்டத்தையும் கஷ்டத்தையும் கரு மேகங்களாக இருக்கும் அந்த வானத்தையும் நினைத்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே, கலங்கி விடாதே, வருந்தாதே. இனிவரும் நாட்கள் எல்லாம் உனதாகும். நான் உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இனி என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உனக்கானது சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். உனக்கான வாழ்வு உன்னை நிச்சயமாக வந்தடையும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என் மீது முழு கவனத்தையும் திருப்பிவிடு. எது நடந்தாலும் சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிடு. ஒரு நல்ல விஷயத்திற்கு நீ நினைக்கும் முன் இல்லாத தடங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை செய்ய மேற்கொள்ளும் போதுதான் வந்து கொண்டே இருக்கும். எனவே கலங்கி விடாதே, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும். உன்னை நிச்சயமாக உன் பாதையில் வெல்ல வைப்பேன். உன் சாயி தேவா. இது நாள் வரை எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதுவும் உன்னை தேடி வரும் நேரமும் சர்வ நிச்சயமாக இதுதான். மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டேயானால் உனக்கு ஏமாற்றம் என்பது வரவே வராது. உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். உன் மனதில் வெகு நாட்களாக நெருடிக் கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு நல்ல பதிலோடு வந்திருக்கிறேன். உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றாலே காரணம் இல்லாமல் இருக்காது. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது என்னுடைய வாக்கை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாய். இப்பொழுது இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நான் உன்னுடன் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் என்னுடைய வார்த்தை உன் செவிகளில் வந்து விழாது. காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன்னிடம் வந்து சேராது. எதை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அதை அப்பொழுதே அந்த நொடியே அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது அதில் தவறு நிகழ்ந்து விடுமா? நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். தேவையில்லாத குழப்பமோ பயமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் பிரகாசத்திற்கு குறைவே இருக்காது. எனது இந்த வாக்கு உன் கண்ணில் பட்டு நீ இதை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இது உனக்கான வார்த்தைகளை உனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள்தான் இது. நம்பிக்கையோடும் முழு ஆத்மார்த்தமோட உணர்வோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை சர்வ நிச்சயமாக உணர்வாய். இப்பொழுது உன் வாழ்க்கையில் வலிகளோடு தான் போராடி கொண்டிருக்கிறாய். அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன சாயிநாதரே, நான் வலியோடு போராடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பாதே. நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு பதில் பார்த்து கொண்டே அமைதியாக இருப்பேன் என்பதல்ல. உன் வலியையும் வேதனையையும் தீர்ப்பதற்கான வழியை யோசித்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அதற்கான பதில். வலியை எப்பொழுது உணர்கிறாயோ அந்த நிமிடத்திலிருந்து வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். சில சமயம் நீயே தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையில் நாம் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
வாழ்க்கையின் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த நிலைமையில் நீ இருக்கும் பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு எங்காவது போய்விடலாமா என்ற உன் மன போராட்டமும் உனக்குள் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அனைவரையும் தேடி தேடி சென்ற நீ இப்பொழுது எனக்கு யாருமே வேண்டாம், தனிமையில் விட்டுவிடுங்கள், தனிமையே எனக்கு போதும் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த வாழ்க்கை எதற்கு? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்துக் கொண்டு இந்த வாழ்க்கையை அப்படி வாழதான் வேண்டுமா என்று நீ உன்னையே வெறுக்கும் அந்த நிமிடத்தில் வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக சென்றுவிடும் என் பிள்ளையே. இப்படியே சென்று கொண்டிருந்தால் உன் மனம் சோர்ந்தடைந்துவிடும். இப்படியே உன் வாழ்க்கையில் நீ நகர்த்து கொண்டே இருந்தால் அந்த மன சோர்வோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய மனமுமே உன்னை அடி பாதாளத்துக்கு உன்னை தள்ளிவிடும். நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. இந்த காலகட்டத்தில்தான் உன் மனதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை பக்குவமாக வைத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இந்த நிலைமையில் வேறு யாருமே உன்னிடம் வந்து நெருங்க முடியாது, உனக்கு உதவி செய்ய முடியாது. உனக்கு நீயே உதவி செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். எனவே சிந்தித்து நிதானமாக செயல்படு. நான் உனக்காகவே இருக்கிறேன், உன்னுள்ளேயே இருக்கிறேன், உனக்காகவே இருக்கிறேன். இது நாள் வரை முட்கள் பாதையில் பயணித்து வந்த உன் கால்கள் இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறது. ராஜாங்க வாழ்க்கையை கைப்பற்றப் போகிறாய். உன்னுடைய துன்பமெல்லாம் இன்றோடு முடிந்தது. இனி உன் வாழ்நாளில் எல்லாமே பேரின்பம்தான். இப்பொழுது உன் மனதில் எதையெதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு தெரியும். உன்னுடைய வேதனைகள் என்ன என்பதும் எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக கூறுகிறேன், உன்னுடைய வேதனைகள் நீங்கிவிடும். உன்னுடைய விதி சரியானதுதான். நீ வேதனைப்படும் அளவிற்கு உன்னுடைய விதி அவ்வளவு மோசமாக இல்லை. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் கர்மா இப்பொழுது உன் வாழ்க்கையில் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நீ அனுபவிக்கும் துன்பங்களும் சரி, நீ அனுபவிக்கும் சந்தோஷமும் சரி, நீ செய்த கர்ம பலனின் காரணமாகத்தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். என்னுடைய திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சரியாக நடந்து கொண்டிருந்தது. இனியும் அப்படித்தான் நடக்கும். என் திட்டப்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரிவர நடந்து கொண்டிருக்கிறது. இது நாள் வரை எதுவும் தவறாக நிகழவில்லை, நிகழவும் நிகழாது, நிகழவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நடப்பது அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். இது நாள் வரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. எதற்குமே நீ காரணகர்த்தாவாக ஆகிவிட முடியாது. என் அன்பு குழந்தா, எல்லோரும் வாழ்க்கையில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நீயும் அவர்களை கண்மூடித்தனமாக பின்தொடராதே. உனக்கான பாதையை நீ வரவேற்று அதற்கான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் சென்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசமாகும். எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உன் நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை எப்பொழுதும் கைவிடாது, கைவிட்டும் விடாது. நம்பிக்கையோடு இரு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் வருவது இருளில்தானே வருகிறது. இப்படி மாற்றி சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை இருளாக இருக்கிறதே என்று ஒருபோதும் நீ வருத்தப்படவே மாட்டாய். வாய்ப்புகள் உன்னை கடந்து சென்றாலும் தொடர்ந்து முயற்சியுடன் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தால் திரும்பி பார்க்கும் நீ விரும்பப்படியே, நீ விரும்பியபடியே அந்த வாய்ப்புகள் உன்னை திரும்பி பார்க்கும். உன்னிடமே வந்து அந்த வாய்ப்புகள் சேரும். நீ சேர வேண்டிய இடத்தில் உன் இலக்கை
முடிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகள் உன்னை நோக்கி வரும் சர்வ நிச்சயமாக. எப்பொழுதுமே நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எட்டாததையும் எட்டிப் பிடிக்கலாம். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முயற்சி செய்து கொண்டே இரு. உன் இலக்கு மிக சரியானது என்றால் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை மட்டுமே அள்ளித் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. ஒளியாக உன் நம்பிக்கை உன்னுடன் இருந்தால் தோல்வி என்ற இருள் முற்றிலுமாக உன்னை விட்டு அகன்றே விடும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, எல்லோரிடமும் உதைப்படும் கால்பந்தாய் இருந்து விடாதே. சுவரில் எறிந்தால் திரும்பி வந்து முகத்தில் அடிக்கும் கைபந்தாய் எப்பொழுதும் இருக்க பழகு. இல்லையென்றால் அனைவரும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை கால்பந்தாய் எரிந்து கொண்டே இருப்பார்கள். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் மிக சுலபமாக கடந்தே போய்விடலாம். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில்தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நீயும் அந்த நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. உனக்கான விடிவு காலம் நிச்சயமாக இன்று வரவில்லை என்றால் நாளை வரும். நாளை வரவில்லை என்றால் சர்வ நிச்சயமாக என்றாவது ஒரு நாள் உன்னை வந்து அடைந்தே தீரும். தோல்வி உன்னை எப்பொழுதாவது துரத்தினால் நீ வெற்றியை நோக்கு ஓடு. வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. அந்த தோல்வியே உன்னை பார்த்து பயந்து வந்த வழி தெரியாமல் மீண்டும் வந்த வழி தெரியாமலேயே மறைந்துவிடும். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு உன்னுடைய முயற்சியும் இருந்தால்தான் வெற்றி உன்னிடம் சாத்தியமாகும். எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு, விடாமுயற்சியோடு இரு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளாகவே இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி கூட ஒரு நாள் இவன் பயப்படவே மாட்டான் போலும் என்று நினைத்து உன்னிடமிருந்து அது தோற்றுவிடும். தோல்வியே உன்னிடம் தோற்று போகும். எனவே தொடர்ந்து முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. நீ நினைத்தது அனைத்தையும் சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். துன்பம் உன்னை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருந்தால் துன்பமே உன்னை பார்த்து பயந்து மீண்டும் வந்த வழி தெரியாமல் போய்விடும். என் அன்பு குழந்தா, வானவில் எப்பொழுது வானில் தோன்றுகிறதோ அந்த நிமிடம் வானம் மிக அழகாக இருக்கிறது. நில அழகாகவே காட்சியும் தருகிறது. அதே போலத்தான் நம்பிக்கை உன் மனதில் எப்பொழுது தோன்றுகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையே அழகாக ஆகிவிடுகிறது. நம்பிக்கையை எப்பொழுதும் உன் மனதிலிருந்து தூக்கி எறியாமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்வே அழகாக மாறிவிடும். தனியாக பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதவே போதாது என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறக்கைகளோடு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் பறக்கவே முடியும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உன் மனதில் வளர்த்து கொண்டே இரு. நீயும் மிக உயரமான உன் லட்சியத்தை அடைந்தே தீருவாய். எப்பொழுதுமே உன் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்ன தெரியுமா? என்னால் முடியும். என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே இரு. முடிக்காததையும் முடித்து காட்டும் வல்லமையும் தைரியமும் மனோதைரியமும் உன்னில் தானாகவே வந்துவிடும். வெற்றியாளரின் பாதையில் சென்று விரைவில் வெற்றி அடைவதைக் காட்டிலும் உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு. அதில் நம்பிக்கையோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நிச்சயமாக வெற்றி உன் வசமே. உன் வழியில் உன்னை பின்பற்றி வர பலர் காத்து இருப்பார்கள்.
பலருக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். பல பேர் உன்னை பின்தொடர்ந்து வருவார்கள். அதுதான் உண்மையான வாழ்க்கை. நேரத்தை எப்பொழுதும் வீணடித்து விடாதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. அனைத்துமே உன் வசம் ஆகும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளி இலக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிதான்.